காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் பகுதிக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு சில கேள்விகள். மனிதன் என்றால் எப்படிப்பட்டவன்? மனிதன் என்பவனே அற்புதமானவன், அப்படிதானே? மனிதா நீ மகத்தானவன். யார் சொன்னது? மனிதா நீ மகத்தானவன் அப்படின்னு யார் சொன்னது? விவேகானந்தர். விவேகானந்தர் என்ன சொல்றார்? மனிதா நீ மகத்தானவன், உனக்கு நீ பரம்பொருளின் உருவானவன், உனக்குள்ளே கடவுள் இருக்க, நீயே தான் பரம்பொருள், நீதான் உலகத்துல கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் சக்தி, உன்னை விட ஒரு சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு மனிதனை குறிக்கிறாங்க. அவையார் சொல்றாங்க, பிறத்தல் எப்படி மனிதனாய் பிறத்தல் அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அதுவும் நல்ல கண்களோட, நல்ல காதுகளோட, கேட்கக்கூடிய செவிகளோட, பார்க்கக்கூடிய அந்த பார்வையோட, புலன் உறுப்புகளோட நம்மளுடைய ஆரோக்கியமான உடல் வாய்க்க பெற்றிருக்கிறது மகாபாகியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மனிதனா பிறக்கிறதே ஒரு திறமையான விஷயம்தான். அதையும் தாண்டி இந்த பரந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆளுமையை ஊன்றி ஒரு வெற்றியான வாழ்க்கையை, அவனுடைய வாழ்க்கையை ஒரு சகாப்தமா மாத்துறான் அப்படின்னா, அப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவன்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுல நம்ம எந்தவித சந்தேகமும் பட தேவையில்லை. அப்படி ஆண்கள் சரி, அந்த காலத்துல இருந்தே ஆண்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வெளி உலக புற உலக தொடர்பு அப்படின்றது இயல்பாகவே அவங்களுக்கு வாய்க்க பெற்றது. ஆனா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா விஷயங்களையுமே எப்பவும் போராடி அவர்களுடைய உரிமையும் சரி, அவர்களுடைய நிலைமையை அந்த இடத்துல நிலைநாட்டணும் அப்படின்னும் சரி, அவங்க ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் எல்லா விஷயங்களையுமே பார்த்திருக்காங்க. அப்படி பல தடைகளையும் பல தோல்விகளையும் கடந்து ஒரு வெற்றியை பார்த்த மிகப்பெரிய சாதனையை படைத்த பல பெண்மணிகள் நம்முடைய வரலாறுல இன்னும் நிலை பெற்று இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் புதுசா தோன்றிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதற்கும் நம்மளுக்கு ஐயமே இல்லை. அந்த அளவுக்கு பட்டியல் போடுற அளவுக்கு பெண்கள் சாதனை படைத்தவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் மாணவர்களை பார்க்க போறோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மங்கையராய் பிறப்பதற்கு. இந்த வரிகளை கேட்ட உடனே ஒரு உற்சாகம் பிறக்கும் இல்லையா? கவிமணி சொல்லிய வரிகள், கவிமணிக்கு உரிய வரிகள் இது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்ய வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்ன கவிமணிக்கு மட்டுமல்ல, பாரதி இன்னும் அழகா சொல்லுவான், பெண்மையை போற்றாத கவிஞர்களே இல்லை. இந்த உலகமே, அந்த பூமியே பெண்மையின் ஸ்வரூபமாகத்தான் பார்க்கப்படுது இல்லையா? மென்மை, பொறுமை, அப்படி தாய்மை அப்படின்னாலே பெண் அப்படின்றதான் ஞாபகத்துக்கு வருவா. ஒரு கவிஞனுக்கு உருவகப்படுத்தணும், உவமைப்படுத்தணும்னாலும் அவன் பெண்மையை தான் எடுப்பான். பெண்மையோட மென்மையை எடுத்துக்குவான். ஒரு மலரை ஒப்பிடணும்னா அங்க மலர்லையும் எல்லா கற்பனை, எந்த பொருளை கற்பனைக்கு எடுத்துக்கொண்டாலும் அங்க பெண்ணினுடைய குணம் அங்க ஒப்புமைப்படுத்தி காட்டப்படக்கூடிய அளவுக்கு உண்மையாகவே பெருமைக்குரியவள் அப்படின்னா பெண். அப்படிப்பட்ட மென்மை குணம், இயல்பா மென்மையான குணம் படைத்த அந்த பெண்ணால தென்றலாகவும் இருக்க முடியும், புயலாகவும் வீச முடியும் இல்லையா? எத்தனை சக்தி இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பெண்மனையும் நிரூபிச்சு இன்னைக்கு நிறைய பேர் வரலாறு படைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்ம கண் கூட பாக்குற விஷயம். அதுல ஒரு சிலர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பாடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம இங்க யார பத்தி எல்லாம் படிக்கிறோம் அப்படின்றத பாடத்துல பார்க்கலாம். பக்கம் 171 பாருங்க. மங்கையராய் பிறப்பதற்கு உலகம் பறந்து விரிந்த திடல், அதில் ஆடுவாரும் உலர் பாடுவாரும் உலர், பிறந்ததின் பயனாக பிறந்திறன் காட்டுவாரும் உலர், இவர்களுள் வென்றாரே மிகுதி, இதனையே ஆளுமை என்கிறோம். ஆக நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய திறனை வெளிப்படுத்துறோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆளுமை, அதுதான் நம்மளோட பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டியா மாறுது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ. சரி, நான் புத்தகத்துல இருக்க ஆளுமை மிக்க பெண்களை கூறுவதற்கு முன்னர் இங்க சாதிச்ச பெண்கள் நம்மளுடைய வரலாற்றுல, இந்திய வரலாற்றுல நம்ம தெரிஞ்சு உலக அளவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை சுத்தி யார் நம்மளுக்கு தெரியும்ன்றதை கொஞ்சம் சிந்திக்கலாம். யாரெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வராங்க? இந்த ஒரு காலகட்டத்துல எத்தனை தடைகள், எத்தனை நம்ம
நம்மள வந்து சூழ்ச்சியில சிக்க வைக்கக்கூடிய சமூக வலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி முறியடிச்சு சோதனைகளை சாதனைகளாக செய்து காட்டிய பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருது? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் மையத்தை ஏற்படுத்தினாங்க. சிறந்த மருத்துவ சேவை இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்க அடையாறுல வந்து புற்றுநோய் நிலையம் வந்து அமைச்சாங்க, இலவச மருத்துவம் பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் வேற யாரு? அன்னை தெரசா. அன்னை தெரசா. அன்னை தெரசா உலக அளவுல யாருமே மறுக்க முடியாத உன்னதமான ஒரு பெண்மணி அப்படின்னு பார்த்தா அன்னை தெரசா. தொண்டுள்ளம் அப்படின்றத வந்து வாழ்ந்து காட்டி, அது வந்து வார்த்தை அளவுல தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை வாழ்க்கையா வாழ்ந்து காட்டிய ஒரு சிறந்த பெண்மணி இல்லையா? அடுத்தது வேற யாரு? பிடி உஷா. பிடி உஷா அவர்களுடைய திறமையை அது எந்த தடையும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம வெளிக்காட்டிய ஒரு பெண்மணி. எல்லாரும் விளையாடுவோம், ஆனா ஓடணும் ஒரு பொண்ணு ஆண்களுக்கு நிகரா வெளியில வந்து விளையாட்டு துறையில் ஜெயிக்கணும் அப்படின்ற பொழுது அந்த காலகட்டத்துக்கு அது பெரிய விஷயம். முன்னாடி வர்றது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். முன்னாடி வந்து உலக அளவுல தன்னுடைய பெயரை நிலைநிறுத்திய பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். எத்தனை அடுத்து அந்த பெண்மணிகளுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்த ஒரு பெண்மணி பிடி உஷா. அப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார். இன்னும் வரலாற்று காலத்துக்கெல்லாம் போனா நிறைய மங்கையர்கள் இருக்காங்க. பெண் அப்படின்ன உடனே நம்மளுடைய ஒரு வரலாறை திருப்பி பார்க்கும் பொழுது வீரம் அப்படின்னா நம்ம காலை ஒரு இளைஞன் அப்படிதான் ஞாபகம் வரும். ஆனா சரியா வரலாற்று படிச்சவங்க, தமிழக வரலாற்றை எடுத்து படிச்சவங்க சொல்லுவாங்க வீரம் அப்படின்றது இங்க பெண்ணை சார்ந்தது, பெண்மை சார்ந்தது. வீரம் அப்படின்னா பெண்மை சார்ந்தது, ஆண்மை அப்படின்றது அழகு சார்ந்தது. அவன் வந்து அழகு காட்டணும், நான் இவ்வளவு அழகானவன் பாரு, யாருக்கிட்ட இல்லாத அழகு என்கிட்ட இருக்குன்னு. அவனுக்கு தான் அழகு தேவை, பெண்ணுக்கு அழகு தேவையில்லை. பெண் அப்படின்றவள் வீரம் பொருந்தியவள். பெண்மை அப்படின்றது வீரத்தை தான் காமிக்கும். அப்படி வீர உணர்வை கொடுத்ததே பெண் தான். அது தைரிய லட்சுமின்னு சொல்றாங்க இல்லையா? ஆக அந்த மாதிரி வேலுநாச்சியார் இருந்தாங்க. அடுத்தது குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம். இது மாதிரி எத்தனை பெண்மணிகள் வந்து நம்மளுடைய பெண் அப்படின்ற அந்த பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இன்னும் சிலருடைய வாழ்க்கையை இங்க பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சரியா மாணவர்களே? இங்க வந்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி கொடுத்திருக்காங்க. மகளிர் நாள் விழா கொண்டாடுறாங்க ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில. அது பாடம் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. 181ல பூங்காரை அரசு உயர்நிலை பள்ளி விழா கோலம் கொண்டிருந்தது. பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் முறைக்கு பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. மாணவியர் பாட்டு, நடனம், நாடகம் என கலை விருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்கியது. மாறுவேட போட்டி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொகுப்பாளர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து கம்பேரிங் பண்ணுவாங்க, தொகுத்து வழங்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவங்க பேசுறாங்க. தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கும் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட யாரங்க? இசை பேரரசி. ஐநா சபையில இசை பாடியவர் தமிழச்சி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இசை அப்படின்னு சொன்ன உடனே நீ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இசை பாடிய ஒரு